ஆமேன். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. மீண்டுமாக இந்த வாய்ஸ் ஆஃப் குட் ஷெப்பர்ட் மூலமாக உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறோம். கர்த்தர் தாமே உங்களோடு இருந்து உங்களை ஆசீர்வதிப்பாராக. வேதத்தில் 1 கொரிந்தியர் புஸ்தகம் 13வது அதிகாரத்தில் சொல்லப்பட்டிருக்கிற அந்த 10 வசனங்கள், 12, 13 வசனங்களை நீங்கள் வாசிக்கும்போது, மனுஷர் பாஷைகளையும் தூதர்கள் பாஷைகளுடைய பேசினாலும் அன்பு எனக்கு இல்லைன்னா ஒன்றும் இல்லை என்று சொல்லப்பட்டிருக்குது. எனக்கு உண்டானது எல்லாம் நான் கொடுத்தாலும், என் சரீரத்தை சுட்டி எரிக்க ஒப்புவே கொடுத்தாலும் சரி, சோத்திரம், அன்பு மாத்திரம் இல்லைன்னா ஒன்றும் இல்லை என்று சொல்லி, இந்த 1 கொரிந்தியர் 13ஆம் அதிகாரத்தில் இருக்கிற எல்லா வசனமும் அன்பை பற்றியதான ஒரு வேத சத்தியமாக காணப்படுகிறது. பிரியமானவர்களே, நம்மளை படைத்த ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவோட அன்பு கூட எப்படிப்பட்டது என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது. நீங்கள் சோத்திரம், யோவானுக்கு எழுதின சோத்திரம் புஸ்தகம் 3வது அதிகாரத்தில் 16வது வசனத்தை வாசிக்கும்போது, தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை அடையும்படிக்கு அவரை தந்தரிலே இவ்வளவாய் உலகத்தில் அன்பு கூர்ந்தார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. பிரியமானவர்களே, இயேசு கிறிஸ்து அன்பு காட்டுங்க அன்பு காட்டுன்னு சொல்லவே கிடையாது. சொன்னார், ஆனால் அதை செயலில் செய்து காட்டினார். எப்படி காட்டினார்? தன்னையே சிலுவை வர தாழ்த்தி ஒப்பு கொடுத்து, என்னை எவ்வளவு ஒன்றாலும் உடைங்க, என்ன ஒன்றாலும் பண்ணுங்க, எப்படியாவது நான் ரத்தம் சிந்தி என் ஜனங்களை நான் மீட்டெடுத்து பரலோக ராஜ்யத்தில் கொண்டு போய் சேர்க்க வேண்டும் என்பதற்காக அவர் தன்னையே கொடுத்த ஒரு அன்பு தான் இயேசு கிறிஸ்துவோட அன்பு. பிரியமானவர்களே, உண்மையான அன்பு உள்ளவங்க தன்னை கொடுத்து என்ன செய்வாங்க? அன்பு காட்டுவாங்க. 2வது மத்தேயு சுவிசேஷ புஸ்தகத்தில் 27வது அதிகாரத்தில் சோத்திரம் 28வது வசனம் சொல்லுகிறது. சோத்திரம், அவர் வஸ்திரங்களை கயற்றி சிவப்பான மேலங்கி அவருக்கு உடுத்தி முள்ளுகளினால ஒரு முடியை பின்னி என்று வேதம் சொல்லுகிறது. பிரியமானவர்களே, தனக்கு உண்டான எல்லாவற்றையும் கொடுத்து நான் உங்கள் மேலே அன்பு காட்டுகிறேன் அப்படிங்கிறத இயேசு கிறிஸ்து வெளிப்படுத்தினார். முதலாவது தன்னை கொடுத்து வெளிப்படுத்தினார். 2வது தனக்கு உண்டான எல்லாவற்றையும் இந்த மனுக்குலத்துக்கு கொடுத்து உன் மேலே நான் இவ்வளவாய் அன்பாக இருக்கிறேன் என்று சொல்லி காட்டினார். அந்த அன்புக்கு ஈடு இணை உலகத்தில் எதுவும் கிடையாது. 3வது லூக்கா எழுதின சுவிசேஷ புஸ்தகம் 17ஆம் அதிகாரத்தில் 12லிருந்து 16 வரை வாசிக்கும்போது, 10 குஷ்டரோகம் பிடிச்சவங்க இயேசுகிட்ட வர்றாங்க. குஷ்டரோகம் பிடிச்சவங்க பாளையத்துக்கு புறம்பே இருக்கணும், அவங்கள தொடக்கூடாது, தீண்டக்கூடாது. அது தொற்று வியாதி, இன்னொருத்தரே அது ஆண்டிக்குள்ளும். ஆனால் சோத்திரம், ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவோ சோத்திரம் அந்த 10 குஷ்டரோகிகளையும் சோத்திரம் தன்னிடத்தில் வந்த பிறகு அவங்கள ஆண்டவர் தொட்டு என்ன செய்கிறாரு? சோத்திரம் சுகப்படுத்தி அவர் என்ன பண்ணுறாரு? அனுப்புகிறதை பார்க்கிறோம். பிரியமானவர்களே, ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் அன்பு எப்படிப்பட்டது அன்பு தெரியுமா? தன்னை போலவே பிறரையும் நேசிக்கிற அன்பு தான் அந்த ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவோட அன்பு. பிரியமானவர்களே, அதனால் இயேசு கிறிஸ்துவோட அன்புலாம் சாதாரண அன்பு கிடையாது. அவர் சோத்திரம் தன்னை கொடுத்து நான் உன்னை நேசிக்கிறேன் அப்படிங்கிறத வெளிப்படுத்தினார். 2வது தனக்கு உண்டானதை எல்லாம் கொடுத்து சோத்திரம் நான் உங்களை நேசிக்கிறேன் என்று சொல்லி சோத்திரம் தன்னை வெளிப்படுத்தினார். 3வது தன்னை போலவே பிறரை நேசிக்கிற அந்த மாய்மாலம் இல்லாத அன்பு தான் இயேசு கிறிஸ்துவோட அன்பு. எவ்வளோ பெரிய அன்பு தெரியுமா? அவருடைய அன்பு. அவருடைய அன்புக்குள்ளே கடந்து வாங்க, அவருடைய அன்பை ருசி பாருங்க. அவரை போல உலகத்தில் ஒரு தெய்வத்தை, அவரை போல நேசிக்கிற ஒரு பரிசுத்த தெய்வத்தை எங்கே நீங்கள் பார்க்க முடியாது. அந்த ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை நேசிங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஜெபிக்கலாம். பரிசுத்தமுள்ள நல்ல பிதாவே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் ஏற பெற்ற நாமத்தினாலே இந்த வேளையில கூட ராஜா, இயேசு கிறிஸ்துவோட அன்பு எப்படிப்பட்டது என்று சொல்லி தியானிக்க உதவி செஞ்சீங்க. நன்றி. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அன்பு ஜனங்களுக்குள்ள ஒவ்வொருவருக்குள்ள இறங்கட்டும் என்று சொல்லி நான் நன்றியோடு கூட ஸ்தோத்தரிக்கிறேன். தொடர்ந்து கர்த்தருடைய ஆசீர்வாத கரம் ஜனங்கள் மேல் இருக்கட்டும், பலப்படுத்தும். இயேசுவின் நாமத்தில் கேட்கிறோம் பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன். காட் பிளஸ் யூ. கர்த்தர் உங்களை யாவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமேன்.